ரெடி டைம் ஆச்சு ரெடியா? அதோ இப்ப செக் பண்ணிடுறப்பா. என்ன மேம் இன்னைக்கு ஐயங்கார் கல்யாணம் பக்ஷனம் ரெடியா? எல்லா பட்சம் ரெடியா இருக்கு. ஐயங்கார்னாலே ரொம்ப ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா விரத பட்சணம் வைக்கிறதா. ஏன்னா கார்த்தால ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைக்கு விரதத்துல குமார போஜனத்துல அப்பம் சாய்க்கிறதுல ஆரம்பிச்சு விரத பட்சணம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஐயங்கார் கல்யாணத்துல. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விரத பட்சணம் இப்படிதான் கூடையில மூங்கில் தட்டுல வச்சு ஒரு டவல் போத்தி இந்த மாதிரிதான் எடுத்துன்னு போவா. ஆனா நம்ம காலங்கள் மாற மாற நிறைய விஷயத்த மாத்திட்டோம். இது யார் மாத்தினான்னு தெரியாது. ஆனா நம்ம எல்லாருமே மாறியாச்சு. யூஸ்வலா எங்க கேட்டரிங்லேயே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் ஒரு எவர் சில்வர் தாம்பாளத்துல இதெல்லாம் நம்ம அங்க டிஸ்பிளே பண்ணி அது மேல ரேப் பண்ணி கொண்டு போய் கொடுக்குற வழக்கம் உண்டு. ஆனா இவ என்ன சொல்லிட்டா அப்படின்னா, இல்ல இல்ல எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நாங்க வந்து எல்லாமே வந்து பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணணும், எனக்கு மூங்கில் தட்டிலேயே வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா. அது ஆக்சுவலா ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம எல்லாருமே கூட அதை ஃபாலோ பண்ணலாம். பட் ஆக்சுவலா என்னன்னா இந்த மூங்கில் தட்டு வந்து ரீயூசபிள் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆத்திரலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால தான் நம்ம கேட்கறது இல்லை. இதே எவர்சிவல் தாம்பாளமாக இருந்தால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி விரத பட்சத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன ஐட்டமும் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஐயங்காரில் விரத பட்சத்தில் 12 அப்படின்னு சொல்லுவா. அதாவது 12 ஐட்டம்ஸ் 12 நம்பர்ஸ் வைக்கணும். அது எப்படி இருக்கும்னா திருப்பதி லட்டு சைஸில் ஒரு லட்டுன்னு அவ்வளோ பெருசு இருக்கும். கிட்டத்தட்ட 200 கிராம் 300 கிராம் வரும். அண்ட் அதே மாதிரி மைசூர் பாகு, பாதுஷா, ரவா லட்டு, நேஷனல் கேக்கு, முள்ளு முறுக்கு, கை முறுக்கு, இட்லி, அப்பம், திரட்டிப்பால், குழம்பு பால், பணியாரக்காய், இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 12 வரும். பணியாரக்காவோட சேர்த்து 13 வரும். இதுதான் நம்ம ஐயங்கார் விரத பட்சத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜாங்கிரியும் ஓம்பொடியும் வைக்கிற வழக்கம் உண்டு. இப்பெல்லாம் நம்ம அதெல்லாம் மாத்திட்டோம். ஏன்னா ஜாங்கிரி வந்து கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிடும். அந்த ஜீராலாம் வெளில வந்து கவர்ல வந்து நசுங்கி போயிடும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வைக்கிறதுல. ஆனா இப்பவும் நிறைய ஆத்துல ஜாங்கிரி கேட்டு நாங்க சுத்தி கொடுக்குற வழக்கமும் உண்டு. ஓம்பொடிக்கு பதில் நம்ம வந்து கை சுத்து முறுக்கு வைப்பா, இல்லைன்னா முள்ளு முறுக்கு பதில் வந்து ஓம்பொடி வைப்பா. எது வேணா மாத்தி வைக்கலாம், தப்பே கிடையாது. உங்க ஆத்து வழக்கம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மாத்தி வச்சுக்கலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அப்பம் அப்படிங்கிறது. அப்பம் வந்து பாத்தீங்கன்னா குமார பூஜத்துல ஃபர்ஸ்ட் சாதிப்பா. அது குழம்பு பால் விட்டு திரட்டி பால் சாதிச்சதுக்கு அப்புறம் சாய்க்கிறது அப்பம் தான். ஸோ அப்பமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கூட பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாது. நம்ம ஆற்றுல பண்ணுற இன்ஸ்டன்ட் அப்பம் கிடையாது. ஐயங்கார் அப்பம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே டிஸ்பிளேல இருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா முகூர்த்த ஹாலுக்கு ஆல்ரெடி நம்ம பணியாரக்காவும் திரட்டி பாலும் ஆல்ரெடி எடுத்துன்னு போயிட்டா. ஸோ அதனால அது இங்கே இப்போ டிஸ்பிளேல கிடையாது. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் விஷயம் நிறைய நம்ம சாயாசி கேட்டீங்களா இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.